அஜித் பவார் வந்து நான் ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது? 90% காங்கிரஸ் விசஸ் பிஜேபி தான். பிஜேபி அங்கே சொல்லி வச்சு தூக்குறாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிராவில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்து ஒரு வாரமாகியும் இன்னும் ஆட்சி அமைப்பதற்கான குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்பாக நம்மோடு பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் தொலைக்காட்சியின் எடிட்டர் திரு விஜயராகவன் அவர்களை வரவேற்போம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சதீஷ். சார், இப்போது மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அது மகத்தான வெற்றியும் பாஜக கூட்டணி பெற்றாச்சு. ஆனால் இன்னும் அந்த ஆட்சி அமைப்பதற்கான குழப்பம் நீடிச்சுட்டே இருக்குது. இது என்ன காரணம்? இது பின்னணி என்ன? இல்லை, அதில் கடந்த தேர்தல் முடிந்த போதும் 2019 மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிந்த போதும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த குழப்பம் நீடித்தது. அப்போது அவங்களுக்கு பிஜேபி அப்பவும் 103 தொகுதிகள் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போ சிவசேனாவோட அவங்க போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் சிவசேனா ஒரு 47 தொகுதிகளை வைத்துக்கொண்டு இந்த ஒரு ஒட்டுமொத்தமாக 144 தொகுதிகள் ஒரு அறுதி பெரும்பான்மை தேவை இருக்குது. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தேர்வில் குழப்பமெல்லாம் நடந்து கடந்து இன்றைக்கி அங்கேருந்து உத்தவ் தாக்கரேவனுடைய பிரிவிலிருந்து பிரிஞ்சு இவங்க தான் சிவசேனான்னு சொல்லி இது நாடறிஞ்ச விஷயம். இப்போது ஏக்நாத் ஷிண்டே 2.5 வருடங்கள் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார். ஏக்நாத் ஷிண்டேவிற்கு முதல்வர் பதவியிலிருந்து இறங்கி வரதில் அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. அவரோடு பேசுவதில் தான், ஒரு பேரம் பேசுவதில் தான் ரொம்ப நாட்கள் நீடிச்சிட்டு போகுது. என்னென்னா, ஏக்நாத் ஷிண்டே ஒரு 2.5 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக அவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கல. காங்கிரஸ் கூட்டணி, குறிப்பாக சரத்பவார் அணி, காங்கிரஸ் கூட்டணி மொத்தம் இருக்கிற 48 தொகுதிகளில் 30 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க. அதை அப்படியே நீங்கள் அசம்பிளிக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 180 தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி கிடைத்திருக்கும். இது ஹரியானா தேர்தலோடு சேர்ந்து தான் இந்த மகாராஷ்டிரா தேர்தல் வரும். அப்போ இவங்க ஒரு காலம் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ஒரு திட்டம் திட்டுறாங்க. இப்போ இந்த 2 பேருமே தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த வெற்றிக்கான ஒரு கிளைம் எடுத்துக்கிட்டாங்க. யாருன்னா அஜித் பவார் துணை முதல்வர், ஏக்நாத் ஷிண்டே 2 பேருமே நாங்கள் தான் மகளிருக்கு உரிமை தொகையை கொடுக்குறது 1500 கொடுத்தோம், 5 மாதங்கள் கொண்டு போய் முறையாக 2 கோடி பேருக்கு கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்கோம். இது மாதிரி விஷயங்கள்லாம் அவரும் கிளைம் பண்ணார். அஜித் பவார் தான் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணார். இதற்கு முன்னாலும் தேவேந்திர ஃபட்னவிஸ் அங்கே டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். யார்? ஷிண்டே வந்ததுக்கப்புறம் ஃபினான்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணிட்டாரு. அஜித் பவார் வந்தோடனே அஜித் பவார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக அவர் பலமுறை, இது 5வது முறையாக அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். அஜித் பவார் அவர்கிட்ட ஃபினான்ஸ் கொடுத்தோடனே அவரும் தேர்தல் பிரச்சாரங்களை என்ன சொல்கிறாரு, இந்த மகளிருக்கான தொகையெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததில் என்னுடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போது அவரே 57 சீட்டு ஒருங்கிணைந்த பால் தாக்கரேவினால் உருவாக்கப்பட்ட அந்த சிவசேனாவே 57 சீட்டுகளை பெறல. இப்போ ஷிண்டே பெற்றிருக்கார். இந்த வெற்றியின் காரணமாக 132 தொகுதிகளை வென்றிருக்கிற பிஜேபியில் எனக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அஜித் பவாரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷிண்டேவே நகர்ந்துட்டு பிஜேபியினுடைய 132 ஒரு 41 அஜித் பவாரில் இருக்கிற தேசியவாத காங்கிரஸ் இவங்க 2 பேரும் இணைஞ்சாலுமே கூட முடிஞ்சு போச்சு, அவங்க ஆட்சி அமைச்சிடலாம். இப்போ இவங்களை விட முடியல. ஷிண்டேவும் ரொம்ப வற்புறுத்த முடியல. அவர் இப்போது இவருடைய அமித்ஷாவோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவுன்னு சொன்னாலும் மறுபடியும் அடுத்த நாள் மீட்டிங்காங்களா அவர் சொந்த ஊருக்கு போய் உட்காந்துட்டார். ஆமாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் போகுது. அவருடைய பையன் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டேன்னு ஒருத்தருக்கார். ஏற்கனவே அவர் எம்பியாக இருந்தவர். அவரை நாங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்குறோம் அப்படின்னு ஒரு பேச்சு. அவர் என்ன இல்லைன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறோம், உங்களை சென்ட்ரல் பாலிடிக்ஸுக்கு கொண்டு போகிறோம், இப்படி ஷிண்டேவை சரி கட்டுவதற்கு தான் அங்கே மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அவர்களுக்குள்ளான பேச்சுவார்த்தைகள், போராட்டம் என்பது பேச்சுவார்த்தை நீடித்துட்டு இருக்கு. இங்கே பிஜேபி தலைமைக்கு என்னென்னா, தொடர்ந்து அவங்க கடந்த கால ட்ராக் ரெக்கார்டில் அவங்க தொடர்ந்து ஒரு பவர் சென்டர் உருவாக்க விரும்ப மாட்டாங்க. இப்போது தேவேந்திர ஃபட்னவிஸ் ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. அடுத்த முறை 2000
2019 உத்தவ் தாக்கரே வரும்போது அவர் ஆப்போசிஷன் லீடராகவே போய் உட்காந்துடுறாரு. அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து உத்தவ் தாக்கரேவனுடைய அந்த இதை பிரித்து வரும்பொழுது இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிறார். சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு நான் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தேன்ல, இப்போ நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறேன், நீங்கள் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருங்க. இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போனாலும் இங்கே பிஜேபியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற முன்னணி அங்கே முன்னணி அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாமே போதும், ஃபட்னாவிஸினுடைய இங்கே இருக்கிற ட்ராக் ரெக்கார்டு போகட்டும், அவரை நீங்கள் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு எடுத்துங்க, இங்கே ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் அடுத்த சாய்ஸ் கொடுங்க. இப்போ அமித்ஷா அதையும் கன்சிடர் பண்ணுறாரு. நீங்கள் நம்ம சத்தீஸ்கரில் நடந்ததாகட்டும், மற்ற ஒரிசாவில் நடந்ததாகட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஈவன் சிவராஜ் சௌகான் அவர் தான் வந்து அடுத்து அவரை சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு. ஆனால் ஃபட்னாவிஸ் விடுறதா இல்லை. இந்த பெரிய வெற்றிக்கு அவர் கிளைம் பண்ணிக்கிறார். அவங்களும் எல்லாம் அதே தான் சொல்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதாவது இந்த தொகை கொடுத்தது மட்டும் கிடையாது, ஏற்கனவே வந்து அங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு, அதாவது டைரக்ட் எலெக்ஷன் ஒர்க் அப்படின்றது ரொம்ப பெருசு. அங்கே குஜராத்தில், உத்தரப்பிரதேசம், அதாவது மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுடைய பணி வந்து எப்பயுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அது ஏதோ ஒரு வகையில் பிஜேபியினுடைய தலைமைக்கும், அதாவது மோடி, அமித்ஷா அவங்களுடைய தலைமைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் விழுந்துருச்சு. இந்த பார்லிமெண்ட்டில் அடி வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு இயக்கம் கட்சி தான் முக்கியம், அவங்களும் தீவிரமாக வேலை செஞ்சுருக்காங்க. அதில் ஃபட்னாவிஸினுடைய பங்கு ஜாஸ்தி. ஸோ இப்போ இந்த குழப்பம் அஜித் பவார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட்கள் நான் ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது, ஏன்னா அவருக்கு வந்து நான் 5 முறை டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கேன், நான் இந்த முறை நானும் இருக்கலாம் அப்படின்னா. ஆனால் அவர் இப்போது சற்று விலகி தான் இருக்கிறாரு. ஷிண்டேவுக்கும் தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டு தான் இருக்குது. 42 பேரும் மினிஸ்டர் ஆக்கலாம், நீங்கள் பெரிய அமைச்சரவை அமைக்கலாம். ஏன்னா ஒரு 144 பேர் கொண்ட எம்எல்ஏ அறுதி பெரும்பான்மைன்னா 40 பேர்கிட்ட மினிஸ்ட்ரி கொடுக்கலாம், பெரிய பெரிய துறைகளை எல்லாம் பண்ணலாம். இருந்தாலும் இது வந்து இந்த குழப்பம் நீடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த சூழலில் இப்போ 3 கட்சிகளுமே வந்து ஒருத்தர் நம்பி தான் இதை வந்து ஆட்சியை கொண்டு போகணும் அப்படின்ற சூழலில் இது கடைசி வரைக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் நீடிச்சு கொண்டே இருக்குமா, இல்லை வந்து நீடிக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா பிஜேபியிலேயே அதிகாரத்தை தொடுவதற்கு ஒரு குழு தயாராக இருக்குது, அது ஒரு புறம். இப்போ ஷிண்டேல என்ன சொல்கிறாருன்னா 47 பேர் வச்சுருக்கிறாரு அவர் ஐக்கிய ஜனதா தள நிதிஷ்குமார் பீகாரில். அவங்களுக்கு நீங்கள் எந்த வகையில் நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து 5 சீஃப் மினிஸ்டர் அவருக்கு கொடுக்குறீங்கல்ல. அந்த மாதிரி இப்போ நான் 2.5 வருஷம் ஆண்டிருக்கேன்ல, இப்போ எல்லாரோடைய வெற்றிக்கும் நான் பாடுபட்டுருக்கேன்ல, அதனால் நீங்கள் எனக்கு கொடுக்கணுன்னு அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இதில் தான் அவர் உறுதியாக இருக்கிறார். இப்போ இது இன்னொரு பேச்செல்லாம் வந்துச்சு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு யார் அஜித் பவார், குறிப்பாக வந்து ஷிண்டேவை விட்டுட்டு உத்தவ் தாக்கரே கூட ஒரு பேச்சுவார்த்தை பேசினதாக இருந்தது. ஏன்னா அவர்கிட்டையும் ஒரு 20 சீட்டு இருக்குது, அதை வந்தால் கூட போதும். ரொம்ப சாதாரணமாக, அதாவது பிஜேபி இந்த சுச்சுவேஷனை ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடும். ஆனால் கடந்து போனாலுமே நீடித்து ஒரு 5 ஆண்டுகள் அவர்கள் குழப்பம் இல்லாமல் ஆட்சி கொண்டு போகணும்னா ஷிண்டேவிலேருந்து இன்னொரு சிண்டை கூட உடைப்பாங்க. இன்னொரு ஷிண்டேவில் 57 தொகுதிகளை அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதை கூட ஒரு 20 பேரை உடைச்சாங்கன்னா கூட முடிஞ்சு போச்சு. கடந்த காலத்தில் ரெக்கார்டில் அப்படி தான் பால் தாக்கரே கட்சி எல்லாம் உடைக்க முடியும்னு கனவுல நினச்சி பார்க்க முடியுமா, நினச்சி பார்த்து அவர்களுடைய சின்னத்தை இவர்களுக்கு கொடுங்கன்னு நினைக்க முடியுமா? சரத்பவார் இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தவர், டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், காங்கிரஸுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தவர், அவருடைய கட்சியை அவருடைய உறவில் இருக்கிற ஒருத்தரை வச்சு உடைச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பிஜேபி மகாராஷ்டிராவினுடைய அதிகாரத்தை கைவிடாது, அதற்கு அவங்க எந்த நிலைமைக்கும் போவாங்க. இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணது மகளிருக்கான உதவித்தொகை வந்து 1500 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து 2100 ரூபான்னு அறிவித்து அதுக்கும் மேலே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 3000 ரூபாய் தரேன்னு அறிவித்தாங்க. ஆனால் வாக்கு எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து பிஜேபிக்கு தான் வந்து சேர்ந்தது. இது எப்படி வந்து பார்க்குறது? அதே மாதிரி வந்து சமீப காலங்களில் நிறைய மாநில தேர்தல்களில் இது வந்து மகளிர் டார்கெட் பண்ணி ஒரு உதவித்தொகையை கொடுக்கறது, இந்த போக்கு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயந்தான். இப்போது அது தமிழ்நாட்டில் துவங்கி அது போயிட்டுருக்கு, 1 கோடி பேருக்கு கொடுக்குறாங்க. இதன் வழியாகத்தான் பாராளுமன்ற தேர்தலினுடைய அவங்களுடைய பரப்புரையில் பெரும்பாலும் இந்த வார்த்தைகளை தான் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் இதை தான் சொன்னாங்க.
ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு இதையே சொல்ல முடியுமா தெரியல. ஆனால் முதன்முறையாக இது எல்லா மாநில தேர்தல்களையும் இதை வெற்றியை கொடுத்துருக்குது. அதாவது இந்த பெண்களுக்கான தொகை, இங்கே உரிமை தொகை, அங்கே உதவித்தொகை, அது எந்த வகையில் எடுத்துட்டாலும் சரி. ஏற்கனவே நாடு முழுவதுமே முதியோர் உதவித்தொகைன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து டிசேபிள்டு பர்சன்ஸுக்குன்னு சொல்லி மாற்றுத்திறனாளிக்கான ஒரு உதவித்தொகைன்னு இருக்குது. இதை வந்து ஒரு பணமாக ஒரு பெனிஃபிட்டாக முடியாதவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த பெண்களுக்கு கொடுக்குறது அப்படின்றது வந்து இது ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கடந்த இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஏழை பெண்களுக்கு வருடந்தோறும் 1 லட்ச ரூபா தரன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்க்க போனால் நாங்கள் வந்து ஒரு மாதம் ஒரு 10,000க்குள்ள 8,000 சில ரூபாய்கள் தான் வரணும். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூட இது குறித்து சொன்னார். அதாவது பணமாக ஒரு பெனிஃபிட்டை கொண்டு போய் கொடுக்குறது, தேர்தல் செலவுகளை எல்லாம் விட்டுட்டு அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்குறது என்ற முறைன்றது வந்து அது நிச்சயமாக வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். இதை கர்நாடகாவில் பழிச்சிருக்கலாம், ஆந்திராவில் பழிச்சிருக்கலாம், தெலுங்கானாவில் ஒரு திணறாரு. வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்ற முடியாமல் திணறாரு. ரேவந்த் ரெட்டி வந்து பயங்கரமாக திணறாரு. அவரும் ஒரு 2,500 ரூபா நாங்கள் வந்து மாதந்தோறும் கொடுக்குறோன்னு சொல்லி 2 வருடங்கள் ஆயிடுச்சு, அவரால் கொடுக்க முடியல. அது திரும்ப மக்களோட தலையில் தானே வந்து விழப்போகுது. அந்த பணம் வந்து மக்கள் மூலியமாக தானே திரட்ட முடியும். கண்டிப்பாக அரசு வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் சொல்லி ஏன் வந்து நிறைவேற்ற முடியலன்னா இந்த எக்ஸாம்பிள் தான். அதாவது இப்போ அவங்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு ஒரு பிரச்சாரங்களை சில நேரம் செஞ்சு அது சக்ஸஸும் கிடச்சிருக்கு, ஃபெயிலியரும் கிடச்சிருக்கு. இவங்க ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. இப்போ அஜித் பவர் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல முகமறிந்த ஒரு அரசியல்வாதி. முதல்ல வந்து ஒரு விஷயத்துக்காக அவங்க தண்டிச்சிட்டாங்க. என்ன உன்னுடைய சொந்த சித்தப்பாவை வந்து நீ இப்படி பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஒரு ரிசல்ட் அவருக்கு வந்து ஒரு ஃபேவராக இல்லை. ஆனால் அடுத்த முறை போகும்போது நான் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நான் தான் இந்த தொகையை கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னது வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது இன்னொன்று சென்ட்ரல் மக்களுக்கு அவ்வளோ இன்னும் தெரியாமலாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நடக்குது, அந்த கவர்மெண்ட்டே இங்கே வரும்பொழுது இந்த தொகையை நமக்கு கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் வந்து இது ஏற்கனவே அவர்கள் தொடர்ந்து அந்த இடத்துல, அதாவது மகாராஷ்டிரா எலெக்ஷனை பொறுத்த மட்டிலும் பல ஆண்டுகளாகவே அவர்கள் அவங்களுடைய சுயம் இழந்துட்டாங்க. இன்னொன்று இந்த காங்கிரஸ் வந்து அதாவது அவர்களுக்கு சாதகமும் இல்லாமல் பாதகமும் இல்லாமல் தொடர்ந்து தேர்தல் வரலாற்றை உற்று நோக்கும் பொழுது ஒரு மரம் வச்சா அது தண்ணி ஊற்றி அந்த காயெல்லாம் பறிக்கணும், அதை பழுக்கிற வரைக்கும் விடக்கூடாது, எப்படியாவது வச்சு பறிச்சிடணும்னு பிஜேபி அலையன்ஸ் தீவிரமாக இருந்ததுன்னா இவங்க வந்து எப்படின்னா அது அப்படி தானாக காய்ச்சி தானாக இவர்களுக்கு வந்து விழணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மெத்தனை போக்கு தான். அதான் இவங்க எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளோ அல்லது அவர்களுக்கு இருக்கிற குழப்பங்களோ நம்மளை கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர்களுடைய எலெக்ஷன் ஒர்க்ஸ்ன்றது வந்து நீங்கள் டெய்லி வீக்லியினுடைய பத்திரிகையில் அந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனுடைய ஒரு தீவிரத்தன்மை எப்படி வெற்றிக்கு காரணங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாமே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க, எல்லாருமே ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணுற விஷயம் என்ன தெரியுங்களா? பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயுமே இந்த சட்டமன்றத்துக்கான தேர்தலை தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி மற்ற கட்சிகள் இல்லை. அதில் குறிப்பாக சரத்பவார் கூட எப்படி மிஸ் பண்ணாருன்னே தெரில. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஒரு கட்சி உடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இவர் இப்போ சிவசேனா அப்படி சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப கடினமாக உழைச்சாங்க. அங்கே பணபலம் அதிகார பலம் ரெண்டையுமே அவர் ஷிண்டே யூஸ் பண்ணார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த டாக்டிக்ஸ் தெரியும். அவர் ரொம்ப உறுதியாக 78 சீட்டுகளை பெற்று அந்த வகையில் 57 வந்து வெற்றி கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் வந்து 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள், நான் நினைக்கிறேன் 110 என்னமோ 288 தொகுதிகளில் வெர்சஸ் பிஜேபி நின்று 95 தொகுதி வந்து நேரடியாக பாஜக காங்கிரஸ் நிற்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட் பாருங்கள், 16 தொகுதிகள் தான். அதுலேயும் வந்து நேரடியான தொகுதிகளில் பார்க்கும் பொழுது இந்த மற்ற கட்சிகளோடு சேர்ந்து தான் ஒரு 5-6. அவங்களுக்கு இது வந்து 90% காங்கிரஸ் விசஸ் பிஜேபின்னா பிஜேபி அங்கே சொல்லி வச்சு தூக்குறாங்க மகாராஷ்டிராவில். அப்படி இருக்கு அவங்களுடைய. இந்த முதல்வருக்கான தேர்வு செய்கிற குழப்பம் வந்து எப்போ முடிவுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வர வாய்ப்பு இருக்குது? இல்லை ஏற்கனவே இருக்கிற இந்த 3 பேரில் யாராவது வருவாங்களா, இல்லை வேறு யாராவது புதுசாக வர வாய்ப்பு இருக்கா? அந்த கணக்கு ஏதாவது பின்னாடி ஓடிட்டு இருக்கா? இல்லை, இப்போது அதுக்கு நிறைய பெயர்கள் அடிபட்டு ஓஞ்சிருச்சு. ஆனால் மேக்சிமம் இந்த 3 பேர் தான் முதன்மையான அந்த ரேஸில் இருக்காங்க. அதில் ஃபட்னாவிஸ் வந்து வருவதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குது. இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி அவர்கள் தேதி குறிச்சிருக்கிறாங்க. அந்த நேரம் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு அமாவாசை அடுத்த நாள் 3ஆவது நாள் அப்படின்னும் போது கால்குலேஷன் பண்ணலாம். அப்படி விடும்போது 5ஆவது நாள் டிசம்பர் 5ஆம் தேதி அவங்க வந்து முதலமைச்சர் தேர்வில் உறுதியாக இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த அதிகார பகிர்வு வகையில் வேறு வழியே இல்லை. ஏன்னா ஷிண்டேவுக்கும் அஜித் பவாருக்கும் வேறு வழி இல்லை. இவரை விட்டால் அவரை வச்சு அவங்க எடுப்பாங்க, அவரை விட்டால் இவரை வச்சு எடுப்பாங்க. 2 பேருமே முரண்டு போட்டு அவங்ககிட்ட இருந்தே உடச்சி கூட எடுப்பாங்க.
அதனால் வேறு வழி இல்லை. இது நிறைய பத்திரிகைகள் அவங்க இப்படி எது பேசினாலும் அந்த வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஃபட்னாவிஸ் தான் சீஃப் மினிஸ்டர் ஆவார். ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது அவர்கள் அந்த அதிகாரப்பூர்வ உட்கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை தூண்டி விடுவாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணால் அது அமித்ஷா அவங்களுக்கு அது ஒரு கை வந்த கலை. அதை ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக யார் டிமாண்ட் பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்க சென்ட்ரல் பாலிடிக்ஸ் கொண்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷிண்டே சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பையன் இப்போ 37 வயது, ஒரு எலும்பு மருத்துவர், ஆர்த்தோ டாக்டராக இருக்கார். அவரை நீங்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வச்சுட்டு இவரை சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு முதல்வராக இருந்து அதிகாரங்களை கொண்டிருக்கிற அவர் இங்கே இருந்தால் ஏதேனும் வகை குழப்பம் விளைவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் தகவல் இருக்குது. இல்லை வேறு ஏதேனும் வகையில் சரி கட்டி பண்ணால் இந்த 3 பேரிலும் கண்டிப்பாக இந்த 3 கூட்டணி வரைகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கணிக்கிறேன். ஏன்னா அஜித் பவார் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருப்பார். ஒன்று ஃபட்னாவிஸ் விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போவார். இல்லை ஷிண்டே விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் அவர் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போவார். அவருடைய ஃபேமிலி, அவங்க பையன், அவருக்கும் 37 வயசு ஆகிடுச்சு. அதனால் நிச்சயமாக அவரை கூட இங்கே டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு இவர் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்றைக்கி சண்டே, இன்றைய நிலவரம். நிச்சயமாக ஒரு நாட்களில் ஏதேனும் அந்த சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். விரைவில் மேலும் புதிய தகவலுடன் சந்திப்போம். நன்றி. நன்றி. நேயர்களே, இணைந்திருங்கள். இது அறம் தமிழ் தொலைக்காட்சி.